Hi friends, welcome to our channel Success Academy. இந்த வீடியோவில் நீங்கள் இங்கிலீஷ் கண்டென்ட் அதாவது கிராமர் கண்டென்ட் தான் பார்க்க போகிறீங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் என்ன டெஃபினிஷன், என்ன எக்ஸாம்பிள், சென்டென்சஸ் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் அவைல் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறீங்க. There are 8 parts of speech as I said before: verb, noun, adjective, adverb, pronoun, interjection, conjunction and preposition. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளோட சென்டென்சஸ் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து verb பற்றி. verb is describing an action or experience. So verb describes an action or experience. For example, run, walk, push, eat. These are your action word. இப்போ ரன்னுனா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓடுறது. ஓட் இஸ் யோர் ஆக்ஷன். யூ ஆர் டூயிங் சம் ஆக்ஷன். வாக் நடக்கிறது, அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். புஷ் பண்ணுறது, புஷ் பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆக்ஷன். சாப்பிட்றது, ஈட்னா சாப்பிட்றது, சாப்பிட்ற யூ ஆர் டூயிங் சம் ஆக்ஷன், ரைட்? ஸோ வேர்ப் டிஸ்கிரைப்ஸ் யுவர் ஆக்ஷன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வேர்ப். ஸோ டிஸ்கிரைப்ஸ் வாட் யூ ஆர் டூயிங். Sentences example for your verb is: Sophie ran to school because she was late. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேர்ப்னா, ran is your verb because Sophie is running to school. She is doing some action. அவள் வந்து ஓடுறா, ஏன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா ஓடி போகிறா. ஸோ Sophie ran to school because she was late. ஸோ ran is your action word here. Action word na verb. So it's describing your action. So ran is a verb in the sentences. Second sentence is பாருங்க. John loves to bake cookies. இதில் வந்து உங்களுக்கு verb என்னன்னா, bake is your verb. As எப்படின்னா, John loves to என்ன பண்ண அவனுக்கு பிடிக்கும், குக்கீஸை பேக் பண்ண பிடிக்கும். பேக் இஸ் ஆக்சுவலி பேக்கிங் த குக்கீஸ். ஸோ பேக் இஸ் இஸ் ஆக்ஷன் இன் திஸ் சீக்வன்ஸ். ஸோ அவன் வந்து பேக் பண்ணுறான் குக்கீஸு. அவன் வந்து ஆக்ஷன் வந்து பேக் தான் அதில். ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் டூயிங் த குக்கீஸ் இஸ் பேக்கிங் த குக்கீஸ். ஸோ ஜான் லவ்ஸ் டு பேக் குக்கீஸில் சென்டென்ஸ் வந்து பேக் தான் ஒரு ஆக்ஷன் வேர்ப். தட் இஸ் யோர் வேர்ப். செகண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் பார்க்க போகிறீங்க. நவுன் நேம்ஸ் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியாஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ், டீச்சர், கப், ஷாப். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஒரு பிளேஸாக இருக்கட்டும், ஒரு நேமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு அனிமல், திங், எனிதிங் கம்ஸ் அண்டர் நவுன். So sentence example for a noun is: my teacher is very nice person. இதில் வந்து உங்களுக்கு எது நவுன்னா, டீச்சர் தான் உங்களுக்கு நவுன். பிகாஸ் ஷீ இஸ் அ பர்சன். அவங்க வந்து ஒரு பர்சன். ஸோ ஆப்வியஸ்லி டீச்சர் இஸ் அ நவுன் இன் திஸ் சென்டென்சஸ். Your second sentences is: Amy is going to go on holiday to China. இதில் வந்து உங்களுக்கு 2 நவுன் வருது. ஸோ வி ஃபைண்ட் பர்சன்ஸ் நேம் அண்ட் அ பிளேஸ் நேம். ஸோ போத் கம்ஸ் அண்டர் நவுன். ஸோ ஏமி இஸ் ஆல்சோ யோர் நவுன், சைனா இஸ் ஆல்சோ யோர் நவுன். ஸோ ரெண்டுமே, ஏமி இஸ் அ பர்சன்ஸ் நேம், சைனா இஸ் அ பிளேஸ் நேம். ஸோ போத் கம்ஸ் அண்டர் யோர் நவுன் கேட்டகரி. So next comes your adjective.
adjective describes a noun or a pronoun. ஸோ ஒரு நவுன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நவுன்னா நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ப்ரோனவுன் வந்து டிஸ்கிரைபிங் தி நவுன். டிஸ்கிரைபிங் நவுன்னா இப்போ எப்படின்னா உங்களுக்கு பர்சன்ஸ் நேம்னா ஷீ, நம்ம வந்து ஷீ யூஸ் பண்ணுவோம்ல, ஷீ, ஹீ, யூ, தோஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரோனவுன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லில்லி கோஸ் டு ஸ்கூல், ஷீ கோஸ் early to school. So we are explaining, we are describing the Lily as she in the next sentences. So she is your pronoun. So pro to your noun. So pronoun. Next, in this adjective என்னன்னா describes a noun or a pronoun. So உங்களுக்கு noun என்ன pronoun என்ன explain பண்ணிட்டேன். Describing a noun or describing a pronoun is called your adjective. I hope it is clear to you. For example, short, beautiful, red, old. So short na enna ungalku it is describing a girl or a boy. The girl is short, or Aarti is short, the boy is tall. Or beautiful, example, the rose is beautiful, this place is beautiful, Agra is beautiful. So it is describing a noun or a pronoun. That is your adjective. Adjective sentences example. Fatima has a huge house with 6 bedrooms. இதில் வந்து உங்களுக்கு எது adjectiveனா huge is your adjective because it is describing the place, house வந்து இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன நவுன் இருக்குது, ஃபாத்திமா, ஹவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு நவுன் கேட்டகரியில் வருது. அண்ட் எதுனா வந்து எக்ஸ்பிளைன் விச் இஸ் டிஸ்கிரைபிங் தி நவுன் எங்கே டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஹவுஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஹியூஜ் ஹவுஸ், இதில் வந்து ஃபாத்திமா ஹவுஸ் வந்து ஹியூஜ் ஹவுஸாக இருக்கிறதுனால இட் இஸ் டிஸ்கிரைபிங் தி நவுன், ஹவுஸை வந்து இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஹியூஜ் தான் வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ். நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஹியூஜ் இஸ் யோர் அட்ஜெக்டிவ். Next comes your adverb. Describes a verb, an adjective, and adverb. The adverb tells us how often, how, where, or when. So adverb describes a verb, that is your action word, an adjective or an adverb. So and also answers questions such as where, when, how. இதில் நீங்கள் கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருதுன்னா தட் இஸ் யுவர் adverb. ஸோ describes a verb, adjective or an adverb and also answers questions such as where, when, how often. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். Example, slowly, yesterday, always. So it is describing. Next உங்களுக்கு sentence example பாருங்கள். Sophie is always late for school. So Sophie is always late for school வந்து உங்களுக்கு always வந்து ஒரு adverb and late is also an adverb and a adjective. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா always and late both are adverb and late comes under adjective and adverb because it is describing a verb and late வந்து உங்களுக்கு adjective ஏன்னு சொல்கிறேன்னா adjective is describing your noun or a pronoun. So it is describing the school, எப்படி அவள் வந்து போகிறா, லேட்டாக போகிறா ஸ்கூலுக்கு. ஸோ adjective also comes under this category. School is your noun in this place. Next sentences பாருங்கள். லாஸ்ட் நைட் ஐ ஸ்லெப்ட் ரியலி வெல் அப்படின்னா இதில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு adverbனா லாஸ்ட் நைட் தான் வந்து உங்களுக்கு adverb. எப்படின்னா இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் when. So it is answering the question when. So whenனா லாஸ்ட் நைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரோனவுன் என்னென்னா replace a name of a person, place,
thing or idea in a sentences. Already நான் explain பண்ணிட்டேன். Replacing something with a in the place of a name, place, something like that. So உங்களுக்கு நான் ஒரு Leela example சொன்னேன். Leela is very beautiful girl. She is also smart. So we are replacing Leela with she in the next point. So she is your pronoun here. Next, Raja likes to go to school and he is also brilliant. So he is the pronoun here. So இதெல்லாம் வந்து replacing something in the place of your person or place or thing, something like that. Example for pronoun: I, she, are, they, it. Bucky is a very nice friend. She always helps me with my homework. So இதில் வந்து ஒரு நேம் வருது, பக்கின்ற ஒரு நேம் வருது. And second pointல வந்து we are not using the same name Bucky. Instead we are using she. So she also describes Bucky in this place. So she is a pronoun. புரிஞ்சுதுங்களா? இந்த இது உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? பக்கி வந்து ஒரு நேம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப ஒரு நேமை ரிப்பீட் பண்ணாமல் in the place of the name we are using she. So she is your pronoun in this place. She is your pronoun. So next sentences பாருங்கள். Example: You can visit the shopping center at 1 o'clock. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது ப்ரோனவுன்னா you. ஸோ you is explaining somebody, right? Some person. ஸோ யாரையோ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. you வந்து it's explaining somebody. ஸோ நெக்ஸ்ட் வந்து interjection. Interjection வந்து express strong emotion and is often followed by an exclamation mark. So it is followed by an exclamation mark. Strong emotion. Example, if you are getting excited, ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க அப்படின்னா we'll use this explanation mark, right? So emotion, strong emotion use பண்ணுற with explanation mark. It is followed by explanation mark. Example: wow, oh, you are getting excited. So wow, the view is amazing. Here your interjection is your wow, because it is your expression as well as it is followed by an explanation mark. In the second sentence is, hey, I haven't seen you in a long time. So in this you're getting excited and you're telling the word hey and comes with an explanation marks. So hey is your interjection in this sentences. Your next parts of speech is your conjunction. Conjunction connects words, phrases or clauses in a sentences. Connecting, it is called a connecting word. Conjunction is called a connecting word. It connects two sentences or words or phrases, something like that. For example, and, but, although, or, these are your connecting words. I like to watch the television and eat popcorn. Here, two phrases or clauses are joined together with a connected word and that is called your conjunction. புரிஞ்சுதுங்களா? I like to watch the television is a separate sentences and eat popcorn is a separate phrase, and these two are connected as one sentences and joined as one sentences with the connecting word called and, that is your conjunction. இப்போ எதுனா ஒரு வேர்ட் வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுது அப்படின்னா, டூ சென்டென்சஸை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுதுன்னா தட் இஸ் யோர் கன்ஜக்ஷன். அண்ட் இன் திஸ் சென்டென்சஸ் அண்ட் இஸ் யோர் கன்ஜக்ஷன் பிகாஸ் இட் இஸ் கனெக்டிங் டூ சென்டென்சஸ் ஆர் phrases or clauses. Next sentences பாருங்கள். My friend is very loud whereas I am very quiet. My friend is very loud is another sentences, separate sentences. I am very quiet is another sentences. So it is connecting two sentences, whereas is the conjunction here.
நீங்கள் வந்து ஒரு 2 சென்டென்சஸாக இருக்கட்டும், இல்லைனா 2 க்ளாஸஸாக இருக்கட்டும், இல்லை 2 ஃபேஸஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே கனெக்ட் பண்ணுது, ஒரு 2 சென்டென்சஸ் ஆர் 2 ஃப்ரேஸஸை கனெக்ட் பண்ணுதுன்னா the connecting word, the word which stands in connecting 2 phrases is called the conjunction word. So conjunction is whereas in the sentences. உங்கள் whereas தான் வந்து இங்கே conjunction. First sentencesல and, second sentencesல whereas is your conjunction. Next comes your preposition. Preposition describes the place, time or direction. It is used before a noun or a pronoun. So உங்களுக்கு prepositionனா என்னென்னா, it is describing the place or time or direction. ஒரு டைரெக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் த டைம். இட் இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன். இட் இஸ் இப்போ வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடியோ ஒரு ப்ரோனவுனுக்கு முன்னாடியோ வர்றது தான் ப்ரெப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், under, above, in, during. So these are an example for preposition. Under, above, in, during and etc. etc. These are some examples. Now a sentences example for preposition is, the cat jumped over the box. So here your preposition is over, because what it is doing, it is jumping over the box. So over is your preposition. Understood? It is jumping over. So over is your preposition here. Get into the car quickly before we are late to school. இதில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, it is describing என்ன பண்ண சொல்கிறாங்க, into உள்ளே போக சொல்கிறாங்க. So it comes before a noun or a pronoun. So காருக்குள்ளே வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க உங்களன்னா, போ சொல்கிறாங்க. இன்டூனா போ, உள்ளே போ. ஸோ இன்டூ இஸ் யோர் ப்ரெப்போசிஷன் இன் திஸ் சென்டென்சஸ். ஸோ இன்டூ இஸ் யோர் ப்ரெப்போசிஷன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கிராமர் கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. கண்டிப்பாக நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட என்னோடய பெஸ்ட்டு கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் அவைல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.